காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் கவிதா, கவிதா. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன இன்னும் 2 நாள் தானே. இது நம்ம வீடு தான். 2 நாளில் என்ன ஆகிட போகுது? இனிமே இது உங்கள் வீடு. உட்காருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் கவிதாவை தான் பார்க்க வந்தேன். என்ன இவன் இத்தனை நாள் விட்டு இன்னும் 2 நாள் கல்யாணம் வச்சுன்னு இப்போ பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். ஏதாச்சும் வில்லங்கம் பண்ண வந்துட்டானோ? என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். இல்ல அத்தை, நான் கவிதாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் வந்துருச்சுல்ல? மாப்பிள்ள ஒன்று கூட குறை இல்லாமல் எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க. நாங்கள் போய் கடையாக ஏறி இறங்கியிருந்தா கூட இந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டோம் மாப்பிள்ள. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் அந்த நகைங்கெல்லாம் இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. சரி அத்தை, கவிதாக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிக்காம இருக்குமா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பொண்ணு தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட விட்டு கொடுக்காம பேசுகிறீங்கல்ல அத்தை? இருக்கட்டும். கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சரியான ஷாக்கு காத்திருக்கு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை, கவிதாவை கூப்பிட்டீங்கன்னா நான் பார்த்து பேசிட்டு போயிடுவேன். பாருங்க, உங்ககிட்ட பேசின்னு இருந்து மறந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம். கவியம்மா இங்கே பாரு, உன்னை பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. ஹாய் கவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் விஜய். கவிமா வாய் மேலே போடுவேன். கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையே என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? பரவாயில்ல ஆண்டி, அவளுக்கு அது என்ன புதுசா? ஆமாம், என்னாச்சு கவி? உன் முகத்தில் ஒரு கல்யாண கலையே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். நார்மலாக இருக்கு. சரி, உன் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை தம்பி. எல்லாருக்கும் இருக்கிறது தான்ப்பா. கல்யாணம்னா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும். அதனால தான் அவள் அப்படி இருக்கா. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அத்தை, நான் என்ன நினச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைப்பா, நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது. ஆனால் எதுவும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கா. இல்லை, கவிதாவை பார்த்தா கல்யாண பொண்ணுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லையே. அதான், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே கவி? ஆமாம் விஜய், ஏன் அப்படி கேட்குறீங்க? அதுவும் இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி டவுட்டாக கேட்குறீங்க. நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் தானே? ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன இவன் எனக்கு இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறான்? என் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே. ஆனால் இவன் ஏதோ நக்கலாக தான் பேசுகிறான். சரி விஜய், வேறு ஏதாச்சும் சொல்லுமா? இல்லையே. அப்போ சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ. ஒன்றும் இல்லை, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? சரி. என்ன கவி, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறேன், நீ எக்ஸைட்டே ஆகாம அப்படியான்ற? அது அதான் நான் தலைவலின்னு சொன்னேன்ல, அதனால தான். சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே, கல்யாணத்தில் பார்க்கலாம். சரி விஜய். ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா, வெளியே ஜாஸ்தி சுத்தாமல் வீட்டிலே இருங்க. ஓகே ஆண்டி, இப்போ நான் வரேன். இன்னும் 2 நாள் தான். நம்ம இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அம்மா, நீ உன் கனவுலையே இரு. எனக்கு என்னவோ பயமாக இருக்குமா. எதுக்குடி? இல்லை, இவன் சாதாரணமாகவே என்கிட்ட பேச மாட்டான். இப்போ இவனே வாண்டடாக வந்து பேசிட்டு போகிறான்னா என்னை பற்றி ஏதாச்சும் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சோ? எனக்கு என்னவோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தெரியலம்மா. அந்த பையன் சாதாரணமாக தான் இருக்கிறான். நீ தான் சும்மா டென்ஷன் ஆகுற. ஐயோ, என் நிலமையில இருந்தால் தாம்மா உனக்கு புரியும்.
இதில் இந்த ஜேம்ஸ் வேற கால் பண்ணினே இருக்கான். என்ன பண்ண போகிறோன்னே தெரியலம்மா. நீ ஒன்றத்துக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் முடியட்டும். போ, நீ போய் துணியெல்லாம் பேக் பண்ணுற வழியை பாரு. ம், சரிங்கம்மா. விஜய். ஹாய் பேபி. என்ன விஜய், எதுக்கு அவ்வளோ அவசரமாக என்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன்? உன்னை பார்த்து முழுசா 12 மணி நேரம் ஆச்சு. அதுதான் பார்க்கணும் போல இருந்துச்சா, கூப்பிட்டேன். விளையாடாத விஜய், என்ன விஷயம் சொல்லு. நிஜமா தான் பேபி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன், எனக்கு உன்னை பார்க்க கூட உரிமை இல்லையா? சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன். சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும். என்ன கல்யாணத்துக்கா? என்ன விஜய், விளையாடுறியா? ஐயோ ஐஷு பேபி, இதில் விளையாட என்ன இருக்கு? நாளைக்கு என்னோட கல்யாணம், நீ கண்டிப்பாக வரணும். நீ வந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். விஜய், விளையாடாத விஜய், அப்புறம் நான் அழுதுடுவேன். இது என்ன நல்ல கதையாக இருக்கே. என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அழுதுருவேன்னு சொல்கிற. ஏன் விஜய், ஏன் என்னை மறுபடியும் ஏமாத்தினே இருக்கீங்க? உங்களுக்கு என் தங்கச்சி கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா மறுபடியும் எதுக்கு வந்து என்ன அப்ரோச் பண்ணீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? போங்க, நான் போகிறேன். ஏய் கூல், எதுக்கு இப்படி கத்துற? அப்புறம் நான் வரல, நான் கல்யாணமே நடக்காதுன்றீங்க. உங்கள் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஆமாம், நீ வரல, நான் கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்கள் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நான் வரணுமா? அடியே தத்தி பேபி, நீ வந்தாதானடி உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும். அச்சோ, அப்படி சொன்னீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். நீ இப்படி பேக்கு மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. என்ன, நான் பேக்கா? ஆமாம், பின்ன இந்த ஒரு விஷயத்துலயே தெரியலையா நீ எவ்வளோ பெரிய பேக்குன்னு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துரு. உனக்கு பயங்கர ஷாக்கிங்கான சர்ப்ரைஸான விஷயம்லாம் நடக்கும். என்ன ஷாக்கிங் சர்ப்ரைஸா? என்ன அது, சொல்லுங்க விஜய். ஷாக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பிஃபோராகவே சொல்ல முடியாது. நீ அந்த டைமில் வந்து பார்த்துக்கோ. எனக்கு கல்யாணத்துக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸே வாங்கலையே. உனக்கு அது இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வருதா? அதெல்லாம் நான் உனக்கு எப்போவோ ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், இந்த விஷயத்த கவிதாக்கு சொல்லிட்டீங்களா இல்லையா? அதுதானே சர்ப்ரைஸே. என்ன விஜய், என்ன சொல்கிறீங்க? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பியும் கேட்கக்கூடாது. சரி வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே போகிறேன். வேண்டாம், நானே தனியாக போய்க்கிறேன். சித்தி பார்த்தா அதுக்கும் கத்துவாங்க. ஒன்றை திருத்தவே முடியாது. எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே விஜய், அப்போ நான் கிளம்புறேன். பாய் பேபி. உன்னை இனிமே நான் கண் கலங்கவே விட மாட்டேன். யார் முன்னாடியும் அவமானப்பட்ட போக விடவே மாட்டேன் ஐஷு. ஐ லவ் யூ ஐஷு. இனிமே தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமா இருக்க போகுது. வாங்க மகாராணி, வாங்க. ஆச்சா உங்க வேலை எல்லாம்? சித்தி, சி வாயை மூடுடி. சித்தியாம் சித்தி, இங்கிருந்தா கூத்தடிக்க முடியாதுன்னு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டியோ? எதுக்கிட்ட வீட்டுக்கு வாபஸ் வந்த? எங்கன்னா போய் சேர்த்து தொலைய வேண்டியது தானே. சித்தி, இன்னொரு முறை என்னை அப்படி கூப்பிட்ட உன்னை என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வேற இடத்துக்கு போய் அந்த விஜய் கூட பேசின்னு இருக்குவ. சித்தி, அது வந்து இங்கே இருந்தால் அவன் கூட பேச முடியாதுன்னு வெளியே போய் அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறியா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கியா? சித்தி, இல்லை சித்தி. இங்கே பாரு, நாளைக்கு மட்டும் நீ அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்த உன்னை தொலைச்சி கட்டிடுவேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் அப்பனுக்கு கூட தெரியாமல் எங்கே ஓடி போறியோ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. என்ன சொன்னது புரிஞ்சிச்சா? தரித்திரம், இது முகத்தை பார்த்தாலே விடியாது. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கா. உன்னெல்லாம் வாழணும்னு யார் அழுதா? உங்கள் அம்மா போய் சேர்ந்த இடத்துக்கே நீயும் போய் சேரக்கூடாதா?
அவள் போந்தான் போனா, உன்னையும் கூப்பிட்டுன்னு போகக்கூடாதா? உன்னை இங்கே விட்டுட்டு போய் எனக்கு பெரிய தலைநோவாக இருக்கு. எல்லாம் எங்கள் தலை எழுத்து. நாளைக்கு மட்டும் என் பொண்ணு கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு, அப்போ இருக்கு உனக்கு. போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத.